வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலன் பேசுகிறேன். இன்றைக்கி என் கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நவாப்பழம் நீங்கள் ரோட் சைடில் வாங்குறதுலாம் வந்து பெருசாக இருக்கும். அது சாப்பிட்டா தொண்டை கிச்சு கிச்சு பண்ணும், தொண்டை வலி வரும், அதுக்கப்புறம் இருமல் சளி இருக்கும், ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஆனால் இந்த நவாப்பழம் வந்து நரி நவா, நம்ம நாட்டு நவா, ரோட்லேருந்து நம்ம கல்லெடுத்து எரிஞ்சு சாப்பிடுவோம்ல சின்ன வயசுலலாம். இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு மசாலா போட்டு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போல்லாம் 8 வயசு குழந்தை 10 வயசு குழந்தைக்கெலாம் சுகர் வந்துடுது. சுகர் வரக்கூடாதுன்னு சொன்னால் இதில் ஜம்போலின் அப்படின்னு ஒரு ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த ஃபைட்டோ கெமிக்கல் வந்துட்டு நம்மளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு சர்க்கரை திடீர்னு ஹை சுகர் லோ சுகர் போகாமல் தடுக்க அது மட்டும் தான் உதவுதுன்னு பார்த்தா சுகரே வராமல் இருக்க உதவுது. ப்ரெக்னன்சியில் இதை சாப்பிட்டா பெண்களுக்கு ப்ரெக்னன்சி சுகரும் வராது, வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிறந்தப்பறம் அந்த குழந்தை பின்னால் சர்க்கரை நோயாளி ஆகாது. ஸோ மாசமாக இருக்க அம்மா ஒரு கைப்பிடியாவது நவாப்பழம் சாப்பிடுங்க. ஐயோ நவாப்பழம் கருப்பு கலரில் இருக்குது, நவாப்பழம் சாப்பிட்டா என் குழந்தை கருப்பாயிரம் நினச்சிங்கன்னா நவாப்பழம் கருப்பு கலரில், அது பாருங்கள் வயலட் கலர். நான் இப்போ தான் 2 சாப்பிட்டேன். வயலட் கலரில் இருக்குல்ல, கருப்பு கிடையாது. அந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து ஃபைட்டோ கெமிக்கல். ஆக்சுவலி எல்லா வயலட் கலரில் இருக்கிற பழங்கள்லேயும் இருக்கிறது வந்து ஆந்தோசைனின். அந்த இப்போ வயலட் கலர் என்னென்ன பழம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? கருப்பு திராட்சை பார்த்துருக்கீங்க, ப்ளூபெரி பார்த்துருக்கீங்க, கவுனி அரிசி பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நவாப்பழம் பார்த்துருக்கீங்க, கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறத தடுக்குமா இந்த நவாப்பழம், அந்த ஆந்தோசைனின். டிஎன்ஏ டேமேஜ் ஆகலைன்னா கேன்சர் வராது. அப்புறம் எண்ணி கட்டி, உடம்புல எங்கே கட்டி இருந்தாலும் அந்த கட்டி வளராமல் தடுக்க இது உதவுமா. ஆனால் எல்லாருமே வந்து கருப்பாக இருக்கிறத சாப்பிட்டா குழந்தை கருப்பாக போயிடும், ப்ரெக்னென்சியில் தவறுதலாக சாப்பிடாம இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பேரிச்சம்பழம் கருப்பாக இருக்குது அதனால நான் சாப்பிட்டா குழந்தை கருப்பாகணும்னு சாப்பிடாம இருக்கீங்களே. ஆக்சுவலி துபாய் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் தான். துபாய் ஷேக் வீட்டில் எந்த குழந்தை கருப்பாக இருக்குது, எல்லாம் வெள்ளைன்னு தானே இருக்குது. நீங்கள் கிரேப்ஸ் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கணும்னு நினச்சிங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லாக கிரேப்ஸ் தான். எல்லாம் ரெட் ஒயின் குடிப்பாங்க. ரெட் ஒயின் கருப்பு திராட்சை தான் எடுப்பாங்க. உலகத்தையே ரொம்ப நல்லது கருப்பு திராட்சை. அது வந்து கருப்பு கிடையாதுங்க, வயலட் கலருங்க. எல்லாரும் இந்த ப்ளூபெரியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபாரின்லலாம் ப்ளூபெரி பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்னு அந்த நாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி அதை பதப்படுத்தி அதை கெட்டு போகாமல் இருக்க, மாதக்கணக்கில் கெட்டு போகாமல் இருக்க, அதுக்கு கெமிக்கல்ஸில் முக்கி ஊற வச்சு சாப்பிட்ற அந்த ப்ளூபெரியை விட 1000 மடங்கு நம்ம தெரு ஓரங்களில் மரங்களில் நம்ம அடித்து சாப்பிட்ற இந்த நாட்டு நவா, நரி நவா. இந்த நாட்டு நவா வந்து தொண்டை கிச்சோ, தொண்டை இன்ஃபெக்ஷனோ, சளியோ, இருமலோ, தொண்டை வலியோ வராது. ஹைப்ரிட் நவா வாங்குறீங்களா, அதுதான் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த நவாப்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது வந்து ஹார்ட்டோட ரத்த குழாய்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. இரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிலங்கள் போய் படியாமல் இருக்கிறதுக்கும் பிபியை குறைக்கவும் இந்த நவாப்பழம் உதவுது. இதோடைய சதை பற்று வந்து கொஞ்சமாக இருக்கும், கொட்டை பெருசாக இருக்கும். இதை தான் நவாப்பழம் பொடி சர்க்கரை நோயாளிகளுக்கு யூஸ் பண்ணுறது, அரைக்கிறாங்களா அந்த பொடி. இந்த நாட்டு நவா, நரி நவால் இருக்க பொடி வாங்கி சாப்பிட்டா தான் நல்லது. நீங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் நவாப்பழம் இருக்குல்ல, ரோடு ஓரத்தில் வைக்கிறாங்க, அது பழமும் பெருசாக இருக்கும், கொட்டையும் பெருசாக இருக்கும். ஆக்சுவல் சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் நவாப்பழம். நம்மளோட முருகன் சாமி இருக்கார்ல, அவர் வந்துட்டு பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு இடம் இருக்குது மதுரையிலேருந்து பக்கத்தில் தான், அழகர் கோயிலுக்கு மேலே. நான் இப்போ கூட ரீசெண்டாக போயிருந்தேன், என் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்தாராம். மரத்து மேலே உட்காந்துருப்போம் ஔவையார் வந்து நான் தான் பெரிய ஜீனியஸ்ன்னு ரொம்ப ஒரு ஆணவத்தோடு வந்தாங்களாம். வந்தோடனே அவர் மேலேருந்து, என்ன பாட்டி ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்சம் நவாப்பழம் பறித்து போடுவான்னு கேட்குறான். ஏன்னா நவாப்பழம் சாப்பிட்டா உடம்புல டயர்ட்னஸ், சோர்வு, வயசானவங்களுக்கு வர ஞாபகம் மருதி, அல்சீமஸ் பேஷண்ட் அவ்வளோ சாப்பிடணும் நவாப்பழம். அல்சீமஸ் பேஷண்ட் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு காக்னேட்டிவ், கிரகிக்கிறது, ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, ஞாபக மருதி, அட்டென்ஷன்லாம் நல்லா இருக்குமா. ஸ்கூல் போகிற பசங்களே ஒழுங்காக படிக்கல, ஞாபக சக்தி இல்லை, மறந்து போகிறாங்கன்னா நவாப்பழத்தை வாங்கி கொடுங்க. வீட்லேயே ஒரு நவா மரத்தை வைங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டு அவர் வீட்லேயே நவா மரம் வச்சுருந்துருக்காரு. அவங்க தாத்தா, அவங்க ஃபேமிலியில் வர எல்லாருமே நவாப்பழம் ப்ரெக்னென்சியில் சாப்பிடணும், குழந்தை கலராக பிறக்கணும். ஆனால் இங்கே தான் இது தெரியாமல் இருக்குது. அந்த ஔவையார் பாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, சரிப்பா கொஞ்சம் பறித்து போடுன்னு சொல்லியிருக்காங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. பழம் எப்படி சுடும்? இந்த பையனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பழம் சுடவே சுடாது. இது என்ன சமைக்கவா போகிறாங்க? மரத்துலேருந்து பறிக்கிற பழம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறானே. சரி அறியாத பையன் சொல்கிறான், நீ சுடாத பழமே போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மரத்தை குலுக்கியிருக்காங்க. இந்த பழம்லாம் கீழே மண்ணில் விழுந்திருக்கு. பாட்டி எடுத்தும் போது இதில் மண் ஒட்டி இருந்துச்சு. அதை
அப்படின்னு ஊதியிருக்காங்க. எதுக்காகனா அதில் இருக்கிற தூசி பறக்க. உடனே பாட்டி கேட்டாங்களாம், என்ன பாட்டி பழத்தை, முருகன் கேட்டாராம், என்ன பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு கேட்டாங்களாம். பாட்டி அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களாம். சுட்டா தானே ஊதுவோம், ஆனால் மண்ணு பட்டதுக்கு ஊதுவோம்ல. பயங்கர ஜீனியஸ் நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்துடைய அகந்தையும் உடைச்ச பழம் நவாப்பழம் முருகன் அப்ப சொன்னார். உடனே அந்த ஔவையார் பாட்டி வந்து, கண்டிப்பா நீ சாதாரண குழந்தை இல்லப்பா, நீ என்னோட அப்பன் முருகனே தான் வந்திருப்ப அப்படின்ட்டு அவங்க மனசுல நினைச்சிட்டு, நீ யாரப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாட்டு பாடி அப்படியே பழம் நீ எப்பா, அது ஞானப்பழம் நீ எப்போ தப்பா சொல்லிட்டேன், நானும் சின்ன பிள்ளை தானே, அதுக்கு வேற ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ வந்து முருகனோட இது எடுத்த உடனே எனக்கு நீ தமிழ்ல பாட்டு பாடுன்னு சொன்னேன், ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க ஔவையார். அப்படி இந்த நவாப்பழத்தை கடவுளோட ஒரு கதையில புனைந்து வச்சிருக்காங்கன்னா 1000 தலைமுறைக்கு அப்புறம் வர நம்ம பிள்ளைங்க கண்ட சாக்லேட் திங்குங்க, இந்த 2 நவாப்பழத்தை எடுத்து வாயில போடாதுன்னு தெரிஞ்சுதான் நம்ம முன்னோர் முருகனோட முடிச்சு வச்சிருக்காங்க. பழமுதிர் சோலையில இந்த நவாப்பழம் அப்போ எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது, எவ்வளோ முக்கியம், இது சாப்பிட்டா தான் நம்ம தலைமுறையே காப்பாற்ற முடியும்னு முருகன் கவலைப்பட்டிருப்பார். நாலு பின்ன வர தலைமுறை இதை ஒழுங்காகவே பண்ண மாட்டாங்கன்னு இது ஒரு இது பண்ணிட்டார். ஸோ இதை சாப்பிட்டா சுகர் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, வயசான காலத்துக்கு ஞாபகம் மறதி இருக்காது, கேன்சர் வராது. இதில் ஆந்தோசைனின் இருக்குது. நான் ஒரு ப்ளூபெர்ரி ஒரு பாக்ஸில் வாங்கி வைக்கிறேன். ஒரு நாள் தான், நேற்று தான் கொடுத்துருக்காங்க ஒரு பேஷண்ட். நைட்டு காலையில் பார்த்தா ஃபுல்லாக புஞ்சை, அதுவும் கழுவிட்டு வச்சிங்கன்னா தோல்லாம் சுருங்கின மாதிரி ஆயிடும். அதை அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு அதில் அவ்வளோ கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் எடுக்கிறதுக்காண்டி அதை ஆப்பிள் சிடர் வினிகர் தண்ணியில் கழுவி, அதை உப்பு தண்ணி மஞ்சள் போட்டு கழுவி அப்படி அதை சாப்பிட்டா அதில் இருக்கிற இத்தினூண்டு எல்லா கெமிக்கல் போன மிச்சத்தில் இத்தினூண்டு மருத்துவ பயன் எனக்கு கிடைக்கிறதுக்கு இங்கே நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டில் நம்ம நாட்டில் விளையக்கூடிய அமிர்தத்தோட மகத்துவம் தெரிஞ்சுக்காம நம்ம இருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னிலேருந்து நாட்டு நவா நரி நவா வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் நட்டுருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வயல் இருக்குது, தோட்டம் இருக்குன்னா கூட ஒரு நாட்டு நவா நரி நவா மரத்தை நீங்கள் நட்டு வச்சுட்டு போங்க. உங்கள் 100 தலைமுறைக்கு அப்புறம் வர பிள்ளைகள், உங்களோட கொள்ளு பேரம் பேத்தி கூட அந்த நவாப்பழம் நம்ம தாத்தா வச்சிருக்காரு, ஃபார்முக்கு வரும்போது சும்மா பார்க்குறோம், நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு 4 பழத்தை பறித்து சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கெல்லாம் சுகர் வராது, கொலஸ்ட்ரால் கம்மியாகும், பிபி கம்மியாகும், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களாம் நல்ல பலன்னு தோலோட இவங்க இந்த என்ன சொல்கிறது ஹெல்த்தியாக எந்த நோய் நொடி இல்லாமல் அவங்க பிறப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஞாபக மருதி மக்காலாம் இல்லாமல் புத்தி கூர்மையோட கிரகிச்சு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் கூடி விர்ச்சுவல் ஆட்டிசம் குழந்தைங்கள்லேருந்து பார்க்கின்சன் அல்சீமஸ் இருக்கிற எல்லாருமே நிறைய சாப்பிட வேண்டிய பழம் இந்த நவாப்பழம். இவ்வளோ பெரிய விஷயத்த ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்? ஏற்கனவே 2 வீடியோ நவாப்பழத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். ஒன்று கலாட்டா சேனலில் நினைக்கிறேன், எதுலேயோ போட்டிருக்கேன். அப்புறம் ஏன் இன்னைக்கு போடுறேன் அப்படின்னா, நம்ம ஃபார்ம்லேருந்து இவ்வளோ சூப்பராக இந்த நவாப்பழத்தை கொண்டு வந்து வச்சாங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற சித்ரா பிள்ளைய 2 நவாப்பழத்துக்கும் எனக்கு வேணாம் என் தொண்டையை கிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது அவ்வளோ ஹெல்த்தி, இதில் எந்த கிச்சு பண்ணாதுன்னு. அப்புறம் அவள் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டியா இல்லையா, அது நீ சத்தமாக கூட சொல்லலாம் வீடியோ. ஓகே, அதுக்கப்புறம் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்மளுடைய கட்டுக்கு, குடலுக்கு நல்லது. நிறைய பேர் கேஸ் போகுது, மோஷன் கேஸ் ஸ்மெல் இருக்குது, குழந்தைங்களுக்கு மோஷன் சரியாக போகலை, கான்ஸ்டிபேட் ஆகிருக்கு, என்ன வந்தாலும் கட்டில் இருக்கிற நல்ல கிருமிகளுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ப்ரீபயோட்டிக். ப்ரீபயோட்டிக் அப்படின்னு என்னன்னா, நம்ம குடலில் இருக்கிற கெட்ட பாக்டீரியா கெட்ட கிருமிகள் எல்லாம் அழித்து நல்ல கிருமிகளுக்கு இது நல்ல உணவாக போயிட்டு அது சாப்பிட்றதுக்கான உணவாக இது வேலை பார்த்து நம்மளுக்கு வந்து குடலில் கட்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட கட்டுக்கு. ப்ளீஸ் மறக்காமல் நவாப்பழம் இப்போ சீசன் இந்த 2-3 மாதத்துக்கு அநேகமாக ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் நல்லா சாப்பிட்ருங்க. லவ் யூ ஆல். நன்றி.